புதுச்சேரியில் குடும்ப தலைவிகளுக்கு மாதம் தோறும் 2500 ரூபாய் வழங்கப்படும் என முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்துள்ளார். புதுச்சேரி சட்டப்பேரவையில் முதலமைச்சர் ரங்கசாமி 2025-26 ஆண்டிற்கான பட்ஜெட்டை இன்று தாக்கல் செய்தார். அப்போது அனைத்து விவசாயிகளுக்கும் மழைக்கால நிவாரணமாக 2000 ரூபாய் வழங்கப்படும் என்று அறிவித்தார். அனைத்து அட்டைகளுக்கும் 2 கிலோ இலவச கோதுமை வழங்கப்படும் என்றும் முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்தார். மீனவ பெண்கள் உயிரிழந்தால் ஈமச்சடங்கு நிதிக்காக வழங்கப்படும் நிதி 15,000 இருந்து 20,000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் என்றும் தெரிவித்தார். புதுச்சேரியில் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் மாணவர்களுக்கு அனைத்து பள்ளி நாட்களும் மதிய உணவில் முட்டை வழங்கப்படும் என்றும் உயர்கல்வி பயிலும் மாணவர்களுக்கு மாதம் தோறும் 1000 ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கப்படும் எனவும் முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்தார். அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு வரும் ஆண்டு முதல் 2000 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும் என்றும் கிழக்கு கடற்கரை சாலையில் புதிதாக அமையவுள்ள புதிய பேருந்து நிலையத்திற்கு முன்னாள் பிரதமர் வாஜ்பாய் பெயர் வைக்கப்படும் என்றும் முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்தார். குடும்ப தலைவிகளுக்கு மாதந்தோறும் 2000 ரூபாய் வழங்கப்படும் என்றும் புதுச்சேரி பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே காரைக்காலில் சுகாதாரத்துறைக்கு எந்த அறிவிப்பும் இல்லை என்று குற்றம் சாட்டி பேரவையை புறக்கணித்து காரைக்கால் திருநள்ளாறு எம்எல்ஏ சிவா வெளிநடப்பு செய்தார். பட்ஜெட் உரையில் காரைக்கால் புறக்கணிக்கப்படுவதாக அவர் வேதனை தெரிவித்தார். புதுச்சேரி முதலமைச்சர் தாக்கல் செய்துள்ள பட்ஜெட்டில் மாநில வளர்ச்சிக்கான அம்சங்கள் எதுவும் இல்லை என்று எதிர்க்கட்சித் தலைவர் சிவா குற்றம் சாட்டியுள்ளார். பட்ஜெட்டில் இது நடைமுறைக்கு சாத்தியமில்லாத பல அறிவிப்புகள் உள்ளதாகவும் இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்புகள் எதுவும் இல்லை என்றும் விமர்சித்தார். புதுச்சேரியினுடைய முதல்வரால் இன்று தாக்கல் செய்யப்பட்டது. புதிய வருமானம் எதுவும் இல்லாமல், மத்திய அரசினுடைய உடையும் புதிதாக எதுவும் இல்லாமல் இந்த பட்ஜெட்டை தாக்கல் செய்திருக்கிறார்கள். இந்த பட்ஜெட்டில் நிறைய தேர்தல் அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கிறார்கள். கடந்த முறை சொன்ன எதையும் செய்யாமல் பல்வேறு திட்டங்கள் அறிவித்த திட்டங்கள் எல்லாம் கிடப்பில் இருக்கின்ற சூழ்நிலையில் மணக்க இந்த பட்ஜெட்டை வாசித்திருக்கிறார். ஆனால் எல்லாம் வெறும் காகித பூவாக இருக்கிறது. இது நடைமுறைக்கு சாத்தியமில்லாத ஒன்று.